இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இது வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் ரொம்ப நாங்களாக கல்யாணமாகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனதான் சரி, இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும் உட்காந்துருக்கூடாது. குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லது செய்ய போது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உலகலாம் உணர்ந்தோதற்கரு எவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி வக்ரம். இப்போது இந்த சனி வக்ரத்தை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி சனி வக்ரம் நடைபெறுகிறது. திருக்கணிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 26. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு 10 நாள் வித்தியாசம் தான். 10 நாள் 11 நாள் வித்தியாசம், 9 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய பதிவுகள் பார்க்குறோம். இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமேவும் நல்லது நடந்துடும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நாமளும் நிறைய வார்த்தைகளை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாழ வைக்கிற மாதிரி, இன்னும் எழுந்து ஓடி வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆனதில் இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது, நமக்கு ஏண்டா இந்த நிலைமை வந்தது, நமக்கு நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது, நாம் யார் வம்புக்கும் போக மாட்டேங்கிறோம், யாருக்கும் நம்ம துரோகம் செய்யலை, அப்புறம் ஏன் சாமி எனக்கு எந்த கஷ்டம், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நான் விலகி வந்துடுறேன், முடிஞ்சால் தடுக்கிறோம், இல்லாட்டி விலகியே வந்துடுறோம். இப்போ தப்பு செஞ்சாதானே நம்ம சனி பகவான் நம்மளை தண்டிக்கணும். நான் தான் தப்பே செய்யலையா, நான் நல்லவனாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போது இந்த சனி வக்ரத்தால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு ராசி அன்பரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ரெகுலர் ஜாப் இருந்தால் போதும், எனக்கு ரெகுலராக வருமானம் இருந்தால் போதும், என் வருமானம் தடைப்படக்கூடாது. மெயின் அதுதான். வேற ஒன்றும் அவங்க லாட்ரி சீட்டை வேணும், அதை வேணும், இதை வேணும், எதையுமே கேட்கல, எனக்கு வருமானம் இருந்தால் ஒரு நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. இதை விட ஒரு தர்மமாக மக்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த சனியும் ராகுவும் உங்கள் வாழ்க்கையில் உட்காந்து விளையாடி வச்சிருக்கிறாங்க. இதை யாருக்கும் எடுத்து சொல்ல தெரியல. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே இதை எடுத்து சொல்ல தெரியல, இதுக்கு என்ன செய்யணும்னு அது சொல்ல தெரியல, இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது
இந்த சனி வக்ரத்தில் நமக்கு என்ன தேவை? நிலையான வருமானம். நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ இப்போ தான் சாமி படிப்படியாக கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சாமி. இல்லைனா வளர்ந்து ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேஜில் நம்ம நல்லபடியாக உட்காந்துருப்போம். இந்த சமயத்தில் நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது எல்லாமே ஒரு செய்வினை அதாவது ஒரு சூழ்ச்சி செய்ததை போல. கால நேரம் எப்படி இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது, ஒரு சூழ்ச்சி செய்த மாதிரி இருக்குது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது. எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க சாமி. எதுவுமே நடக்கலை. முயற்சிகள் எடுத்து பேங்க் லோன் போனேன், லோன் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. தரேன்றாங்க, தரமாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வெளியில் வந்துடலாம். தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்கலை. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ண அந்த இடத்த முடிக்க முடியல, கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஒரு இடம் விற்கிற பணம் வரா மாதிரி இருந்தது, அந்த இடம் இன்னும் விற்கலை, அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன், அது டெவலப் ஆகலை, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். இப்படி உங்களுடைய வருமானங்களோ உங்கள் வளர்ச்சியோ தடைப்படுகிறதா? இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்த குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு திருமணமாக இருக்கும், ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகளாக இருக்கலாம், பசங்க அடங்காமல் இருக்கிறதா இருக்கலாம். அப்போ இந்த சனி வக்ரத்தால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் மாற்றம் தேவை? அப்படி மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் நடப்பதற்கு என்ன வழி, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம் வாருங்க. சார், இப்போது தனுசு ராசின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவிலும் சொல்லிட்டு வரேன். தனுசு ராசி என்பவர்கள் பலவிதமான கஷ்டத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நிறைய பிரான்ச்சஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கக்கூடியவங்க. இப்போ இவங்களை நம்பி ஒரு 1200 குடும்பம், ஒரு 2000 குடும்பம் இருக்கும். ஆனால் இவங்க அதில் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. 2000 குடும்பத்துக்கு சேலரி போடுறாங்கன்னா மாதம் எப்படியும் பல கோடி ரூபாய் அவங்க ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு சேலரி போடுறாங்க. அப்போ அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆனாலுமே கூட தவறான ஒரு சில சேர்க்கைகள், தவறான வழிகாட்டுதல்கள், இந்த தனுசு ராசி என்பவர்கள் நம்பக்கூடியவர்கள் இவங்களுக்கு எதிரான நல்ல வழி காமிக்க மாட்டாங்க. புரியுதா? தனுசு ராசிக்கு இவங்க நம்பக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு நல்ல வழி காமிக்க மாட்டாங்க, தெரியாது. அப்போ தனுசு ராசி என்பவர்களே எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணும், அது தெரியாது. அப்போ தனுசு ராசிக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் இல்லைங்கிறது தான் முதல் கஷ்டமே. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது சாமி, என் கையால் மாதம் இத்தனை பேருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் சாமி, இல்லை என்னால் நான் 2 பேரை வளர்த்து விட்டேன், எனக்கு கீழே இருந்து நிறைய கஷ்டப்பட்ட பசங்களை எல்லாம் நம்ம டெக்னிக்கில் சொல்லி கொடுத்து இன்றைக்கி அவங்களாம் போய் எங்கெங்கேயோ நல்லா இருக்காங்க, நான் அப்படிலாம் அவங்கள வளர்த்து விட்டேன் சாமி, ஆனால் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு. நான் ஒரு டீச்சராக இருந்தேன், அது மாதிரி நிறைய அதிகாரிகளை உருவாக்கி வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் 10 பேர் கல்யாணம் பண்ணி வச்சேன், எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் நிறைய விஷயங்களை செய்திருந்தாலுமே கூட உங்களுக்கான கஷ்டங்கள், தனுசு ராசினா சனியுடைய பார்வை இருக்குன்னு அர்த்தம்.
இதை முதல்ல நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இது இன்றைக்கி உங்களுக்கு சனி பார்வை இருக்குது, உங்களுடைய சனியுடைய தோஷம் பட்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு இருள் சூழ்ந்து இருக்குது, உங்கள் குடும்பத்திலையோ உங்கள் வீட்டிலையோ அல்லது உங்கள் தொழில் நிறுவனத்திலையோ சனி தோஷம் பட்டிருக்குன்னு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு, விவரமாக சொல்கிறதுக்கு இன்னைக்கு யாரும் ஆள் கிடையாது. இதுதான் சாமி உண்மை. அப்போ தனுசு ராசி என்பவர்களை இந்த சனி தோஷ நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த சனி தோஷ நிவர்த்தி செஞ்சால் மட்டும்தான் தனுசு ராசி அன்பர்களை காப்பாற்ற முடியும். ஒரு சாதாரண சின்ன குழந்தையாக, பிறந்த குழந்தையாக இருக்கலாம், அபாஷனாக இருக்கலாம், இல்லை வயிற்றில் வளர்ந்து வரும்போதே கூட அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு கேன்சரு, புரியுதுங்களா, இல்லை ஒரு கிட்னி ஃபெயிலியரு, இல்லைன்னா பிளட் ரிலேட்டடாக வரக்கூடியது, போன் ரிலேட்டடாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் விபத்துக்கள், ஆக்சிடெண்ட்டு, அது உள்நாடு வெளிநாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய மன பயம். இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி அன்பர்களே ஏமாற்றங்கள், ஒரு நல்ல நெருங்கி பழகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், திடீர்னு அது நீங்கள் ஏமாந்துருவீங்க. நாளிலேருந்து வராத, நாளிலேருந்து பேசாத, திடீர்னு அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதை கேள்விப்படும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்னால் அதுக்கு சனி, இதுதான் நான் சொல்கிறேன், இதை தான் நான் சொல்ல வரேன். சனியுடைய பார்வை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கடும், ஒரு இருள் சூழ்ந்ததை போல், ஒரு இருட்டு அறையை போல் உங்கள் இடம் சனி தோஷம் உள்ளது, சனியுடைய பார்வைப்பட்டுள்ளது. இந்த சனியுடைய பார்வை நீங்காமல், நிவர்த்தி செய்யாமல், அந்த தோஷத்தை, அந்த இருளை நீக்காமல் எப்படி தனுசு ராசிக்கு நல்லது நடக்கும்? அப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சனி தோஷம் இருந்து நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்கிற உண்மையை இந்த சனி வக்ரம் உங்களுக்கு எடுத்து சொல்லுது. இதுவே ஒரு நல்ல நேரங்க. ஃபஸ்ட்டு ஒரு உண்மையை, என்ன நோய்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கள, இதுதான்ப்பா பிரச்சனைக்கு காரணம். அப்படியா சாமி, இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சுங்க, நான் இது தெரியாமல் என் ஜாதகத்தெல்லாம் வச்சு நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தனே. அப்போது இந்த சனி வக்ரம் பார்வை தடைபடுகிறது. தனுசு ராசிக்கு 10வது பார்வையாக சனி பகவான் பார்க்குறார். உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும், அது வீண்பழி அவமானமாக இருக்கலாம், தலை குனிவாக இருக்கலாம், ஒரு சில இடங்களில் ஜெயில் யோகமாக கூட இருக்கலாம், ஜாமீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். புரியுதுங்களா? இல்லை செய்த தண்டனைகளுக்கு மனசாட்சிப்படி எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயமாக இருக்கலாம். ஆமாம் சாமி, நான் இந்த மாதிரி ஒரு கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அதுதான் சொல்கிறேன். அப்போ தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனை இந்த சனி பகவான் வக்ரத்தால் நன்மை நடக்க போது, மாறுதல்கள் ஏற்பட போது, சேஞ்சஸ் ஏற்பட போது. அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். இந்த சனி தோஷ நிவர்த்தி நீங்கள் செய்வீர்களேயானால், உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பம், உங்கள் வீடாக இருக்கலாம், சனி தோஷ நிவர்த்தி கை கொடுக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல குடும்ப வாழ்க்கை, அதாவது இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க.
எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, எனக்கு வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். எத்தனையோ காதல் திருமணங்கள் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க. அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாமி, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை சாமி, இந்த வசியத்தால் வந்த பிரச்சனை இது, இப்படி ஒரு வசியம் ஆயிடுச்சு, அவர் நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், எங்கள் அண்ணி நல்லவங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. அப்போ இப்படியெல்லாம் இந்த செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி பற்றிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் நல்லது நடக்கும். அதே போல் அந்த சனி வக்ரம்னா ரொம்ப நாங்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன், பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனாதான் விஷயம், எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும்னு உட்காந்துருக்கூடாது. கால நேரம் உதவும் போது டக்குன்னு ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிடணும். நீங்கள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதா? போகும்போதே எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறத விட எது புத்திசாலித்தனமாக இருக்கும்னா நீங்கள் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாமர்த்தியத்தை வச்சு அந்த இடத்த நீங்கள் நினச்ச மாதிரியும் மாற்றிக்கலாம். அப்போது இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசு, 40 வயசு, 42 வயசில் இன்னும் திருமணம், அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இதுக்காக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டு என்ன மாதிரியான மாப்பிள்ளை பார்க்கலாம், எப்படி இருந்தால் அது உடனே தடை இல்லாமல் திருமணம் நடக்கும், இதெல்லாம் தெரிந்து செயல்படுவது நன்மை. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சம் அடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் ஒரு சில தெய்வத்தை கையில் எடுத்து அந்த தெய்வத்தை கைப்பிடிப்பீர்களே ஆனால், வழிபாடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். அதுக்கெல்லாம் மார்க்கம் வழி உண்டு, தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. அப்போது இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லதை செய்ய போது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வராஜ். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.